ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் கவினிலா கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பார்ட்டி மேக்கப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து குட் விப்ஸோட ரோஸ் ஹிப்பப் டோனர் தான் நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். செகண்ட் ஸ்டெப் வந்து டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து டோனர் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் மசாஜ் பண்ணால் போதும். டோனர் இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஃப்ரூட்டோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிக்கிங்க. மாய்ஸ்சரைசிங் வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் ப்ரைமர் தான் அப்ளை பண்ண போனேன். ப்ரைமருக்கு வந்து ப்ளூ ஹெவனோட ஜெல் ப்ரைமர் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ப்ரைமர் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் உள்ள போர்ஸ்லாம் டைட்டன் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதனால் நீங்கள் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரைமர் முடிச்சுட்டு நான் வந்து கலர் கரெக்டர் வந்து எல்லைகளோட ப்ரோ கன்சிலர் தான் எடுத்திருக்கேன். உங்கள் ஃபேஸில் வந்து டார்க் சர்க்கிள் அதிகமாக இருக்குது, பிளாக் எங்கேயாவது பிளாக்காக இருக்குது, இல்லை பிம்பிள்ஸ் வந்த இடம் வந்து பிளாக்காக இருக்குது, அந்த மாதிரி இடத்த வந்து மறைக்கிறதுக்கு வந்து இந்த ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது ஃபேஸில் உள்ளதை மறைச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப ஃபேர் ஸ்கின் டோனாக இருக்கீங்கன்னா க்ரீன் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்கின் டோன் வந்து நார்மலாக இருக்கிறதுனால நான் ஆரஞ்சு யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அது வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து கலர் எசன்ஸோட ஹச்டி ஹை டெஃபினேஷன் பவுடரை எடுத்து நான் செட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா அந்த ஆரஞ்சு கரெக்டர் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த பவுடர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணி அதை செட் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கெல்லாம் ஆரஞ்சு கரெக்டர் போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே பவுடரை வச்சு செட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நான் லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைசேஷன் பண்ணிக்கிறதுக்காக ப்ளூ ஹெவனோட லிப் பாம் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. இப்போ லாக்மேவோட ஃபவுண்டேஷனை எடுத்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக டாட்டாக வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக டேப் பண்ணிக்கிறேன். எப்போதுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது நம்ம பியூட்டி பிளெண்டரை வச்சு தேய்க்கக்கூடாது, ஜஸ்ட்டு வந்து டேப் பண்ணி தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஃபேஸில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி அழகான ஃபினிஷ் கொடுக்கும். இப்போ வந்து லாக்மே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுனால நான் வந்து 2 லேயர் போட்டு அப்ளை பண்ணுறேன். எதுக்காகனா அது வந்து ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் கிடையாது, நார்மலாக தான் கவர் பண்ணும். நீங்கள் வந்து டெய்லி மேக்கப் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லேயர் போட்டுக்கலாம். நான் பார்ட்டி மேக்கப் போடுறதுனால 2 லேயர் போட்டிருக்கேன். இப்போ கன்சீல் பண்ணுறதுக்கு ப்ளூ ஹெவனோட கன்சீலர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம அண்டர் ஐ கீழே வந்து டார்க் சர்க்கிள் தெரியுதுல, அதுக்காக நம்ம கன்சீல் பண்ணிக்கிட்டால் அந்த டார்க் சர்க்கிள்லாம் அது மறைச்சிடும். அதே சேம் பியூட்டி பிளெண்டரை வச்சு நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து கன்சீலர் போட்டாச்சு. இப்போ வந்து நான் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு எந்த பென்சில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது ஐப்ரோ கீழே ஒரு ப்ரஷ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் கன்சீலர் எடுத்து ஐப்ரோவுக்கு கீழேயும் மேலேயும் நான் வந்து கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஐப்ரோ வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி இந்த புருவத்துக்கும் நான் அதே மாதிரியே செஞ்சுக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம், கன்சீலரும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐ பேஸ் போடுவீங்களா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐ மேக்கப் போடுறதுக்கு வந்து ஐ பேஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் ஃபேஸுக்கு யூஸ் பண்ண சேம் ஃபவுண்டேஷன் லாக்மே ஃபவுண்டேஷனே அப்ளை பண்ணிக்கிறேன்.
நீங்கள் ஐ பேஸ் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஐ ஷேடோவோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அது லாங் லாஸ்டிங் வரும். ஸோ அதனால் நீங்கள் எப்போதுமே ஐ பேஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஷேடு லைட் பிங்க் கலந்த மாதிரி உள்ள ஷேடு எடுத்து என்னோடய ஐயில் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஐ மேக்கப்பை பொறுத்த வரையும் பிளெண்டிங் தான் ரொம்பவே முக்கியம். எந்தளவுக்கு நீங்கள் பிளெண்டிங் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஐ மேக்கப் வந்து ரொம்பவே அழகாகவே வரும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமான பிளெண்டிங் கொடுங்க. இப்போ வந்து நான் கார்னரில் வந்து ஒரு பிளாக் ஐ ஷேடோ எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி இது 3 கலர் யூஸ் பண்ணி வந்து ஐ மேக்கப் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஐ மேக்கப் வந்து ஃபவுண்டேஷனை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து அந்த கலர் எசன்ஸோட ஹை டெஃபினேஷன் பவுடரை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பிளாக் ஐ ஷேடோ எடுத்து லைட்டாக நான் கண்ணோட எண்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் வந்து நான் ஒரு கோல்டன் கலர் ஐ ஷேடோ வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் எண்டில் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் ஒயிட் கலர் ஐ ஷேடோ வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த ஐக்கு நான் என்ன பண்ணணும், சேம் ப்ரொசீஜர் தான் அந்த ஐக்கும் பண்ணியிருக்கேன். இந்த ஐ மேக்கப் வந்து கொஞ்சம் ஸ்மோக்கி லுக் கொடுக்கும். ஐ மேக்கப் முடிஞ்சிட்டு இப்போ வந்து டேஸ்லரோட ஐடெக்ஸ் ஐலைனர் தான் எடுத்திருக்கேன் நான். நம்ம பார்ட்டி மேக்கப் போடுறதுனால நான் ஐலைனர் மேலே மட்டும் போடாமல் கீழேயும் கொஞ்சம் விங் மாதிரி வரைஞ்சி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பார்ட்டி மேக்கப் அப்படிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டார்க்காகவே போட்டுக்கலாம். நீங்கள் கீழேயும் வந்து ஐலைனரை யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் காஜல் யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாகவும் தெரியும், கொஞ்சம் லாங் லாஸ்டிங் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஐலைனர் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து காஜல் அப்ளை பண்ண போகிறோம். காஜலுக்கு வந்து பர்பிளோட காஜல் தான் நான் எடுத்திருக்கேன். ப்ளூ ஹெவனோட மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். நான் இன்றைக்கி லேஷஸ் வைக்கிறதுனால மஸ்காரா வந்து நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பவுடர் டேப் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மேபிலினோட ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் தான் எடுத்து ஃபேஸை வந்து நான் காம்பேக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபவுண்டேஷன் போட்டோம்னா அதை வந்து செட் பண்ணுறதுக்காக வந்து காம்பேக்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். நீங்கள் லூஸ் பவுடர் இருந்தால் லூஸ் பவுடரும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து காம்பேக்ட் அப்ளை பண்ணிட்டேன். காம்பேக்ட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து ப்ளஷ் நான் யூஸ் பண்ணுறேன். ப்ளஷ் யூஸ் பண்ணும்போது ப்ரஷ் வச்சு கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு நேச்சுரல் லுக் கொடுக்கும். இப்போ வந்து ஹைலைட் வந்து யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கிறேன். நம்ம பார்ட்டி மேக்கப் அப்படிங்கிறதுனால நம்ம ஹைலைட் யூஸ் பண்ணால் தான் அதோடய லுக்கே வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஹைலைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஐப்ரோவுக்கு கீழேயும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அதே சேம் இந்த கண்ணுலேயும் நீங்கள் வந்து ஐப்ரோ கீழே வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கும்போது நம்ம லுக் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டான ஃபீல் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து ஐ ஷேடோவுக்கு யூஸ் பண்ண கலரே எடுத்து ஐலைனர் போட்டலாம் அது கீழே வந்து ஜஸ்ட் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட ஐயை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக அந்த ஒயிட் கலர் ஐ ஷேடோவை எடுத்து நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக்கு வந்து நான் ஹூடா பியூட்டியோட மினி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். எப்போதுமே லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசிங் அப்ளை பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ வந்து ஐலேஷஸ் வந்து நான் ஃபிட் பண்ண போகிறேன். ஐலேஷ் ஃபிட் பண்ணியாச்சு. மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹேர் ஸ்டைலும் பண்ணிட்டேன் நான். இந்த மேக்கப் லுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.